இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானை தாக்குகின்ற ஒரு நிலவரத்தை, ஒரு நிலைமையை இன்று நானும் நீங்களும் அறிந்து கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம், கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இது கிழக்கு அரபு நாடுகளுக்கு இடையிலானையும் இஸ்ரேலுக்கு இடையிலான பெரிய யுத்தங்கள். இந்த யுத்தம் தொடர்ந்து செல்லுமாக இருந்தால் வெகு விரைவில் உலகளாவிய ரீதியில பெரிய ஒரு பஞ்சத்தை ஏற்படுத்திவிடும். எனவே இந்த பஞ்சம் வருவதற்கு முன்னால் எமது உணவுகளை நாம் சேமித்து வைப்பது எங்களுக்கு முன்கூட்டியே நாம் அறிகின்ற ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. என்னென்றால் ஒரு ஹதீஸை நான் ஞாபகப்படுத்துகிறேன். இப்படி ஒரு நிலைமை வந்தால் நீங்கள் உணவுகளை, சாப்பாடுகளை சேமித்து வைக்க வேண்டும் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். தபரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். இதா ரஅய்தும் உமூதன் அஹ்மர, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சிவப்பு நிறமான கிழக்கு பகுதியிலே, கைபுல் மஷ்ரிகி ஃபீ ஷஹ்ரி ரமதான், ரமதானுடைய மாதத்துல கிழக்கு பகுதியிலே, குராசான் பகுதியிலே, அதாவது குராசான் என்று சொன்னால் ஈரானுடைய பகுதியிலிருந்து சிவப்பு நிறமான நெருப்பு தூண்களை நீங்கள் வானிலே கண்டால், வானத்திலே கண்டுவிட்டால், நீங்கள் அப்பொழுது அந்த நேரத்திலே ஃபத்தஹிரு தஆம சனதிக்கும், நீங்க என்ன செய்யுங்க தெரியுமா, அன்றைய அந்த வருடத்துடைய சாப்பாடே, வருடங்களுக்கு தேவையான உணவுகளை நீங்கள் சேமித்து வைங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிவிட்டு சொன்னாங்க, ஃபைன்னஹா சனத்துல் ஜூ, அது பசியின் வருடமாகும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகையால் உங்களுடைய உணவுகளை நீங்கள் முன்கூட்டியே தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். நாம் தற்போதிலிருந்து உணவுகளை நாம் கொஞ்சம் சேகரிப்பதற்கு கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டும். அப்படியான நிலைமை வருவதற்கு முன்னால், வருவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. எனவே நாம் உணவுகளை தயார் செய்ய வேண்டும். ஏனென்றால் ஈரான் இஸ்ரேலுடைய இந்த யுத்தம் இருக்கிறதே, இன்றைக்கு முக்கியமாக எண்ணெய் வளங்கள் நிப்பாட்டப்படக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. எண்ணெய்கள் நிப்பாட்டப்படும், பெட்ரோல் இல்லாமல் போகும், டீசல் இல்லாமல் போகும், வாகனங்கள் ஓடாது. வாகனங்கள் ஓடவில்லை என்றால் கரண்ட் இல்ல, தண்ணி இல்ல, எல்லா பிரச்சனையும் வரும். இப்ப பெரிய ஒரு பஞ்சத்தை இந்த உலகம் சந்திக்கின்ற நிலைமை ஏற்பட்டுவிடும். இப்ராஹிம் ஜப்பாரி என்று சொல்லக்கூடியவர் தொலைக்காட்சியில் பேட்டி ஒன்றை கொடுத்திருந்தார். நீங்க ஹர்மூஸுடைய அந்த பாதையால் யாரெல்லாம் அதனால் செல்லுகிறார்களோ அவர்களுடைய கப்பல்களை நாங்கள் தீ மூட்டி எரித்து விடுவோம் என்றார்கள். இப்ப யாரும் போறதுக்கு பயப்படுவாங்க. அதிகமான எண்ணெய்கள் இதால தான் கொண்டு போவாங்க. இந்த வழியால தான், இந்த ஹர்மூஸுடைய அந்த பாதையால தான், அந்த கடல் பாதையால தான் எண்ணெய்கள், பெட்ரோல், எல்லா வகையான எண்ணெய்களும் கொண்டு செல்லுவாங்க கப்பலால. கப்பலினால் இப்பதான் அது மூடப்பட்டு விட்டது. இதை மூடுனதுக்கு பின்னால் அடுத்தபடி வரக்கூடியது பெரிய ஒரு பஞ்சம், சகோதரர்களே, பெரியார்களே. எனவே நாங்க ஒரு திட்டமிட்டு இந்த நிலைமையை பார்த்து, எப்படி ரமலான்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களே, ரமலான்ல தான் அந்த யுத்தம் வரும், அதுவும் ஈராக்குடைய பகுதி என்றால், அதுவும் இன்றைக்கு உலகத்துல பார்க்கிறோம். இன்றைக்கு உமூது அஹ்மர் என்று சொன்னார்கள், சிவப்பு நிறமான தூண்கள் என்று சொன்னால், இன்றைக்கு ஈரானுடைய, இஸ்ரேலுடைய அந்த ஏவுகண், ட்ரோன்கள், இவைகளை நாம் எடுத்துக்கொள்ள முடியும்.